வணக்கம் நண்பர்களே, லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கண்ணா. வணக்கம் சின்ன. சமீபத்தில் வெளியான கோபி சுதாகருடைய வீடியோ பரிதாபங்கள் நல்ல ரீச்சு. ஆனால் தொடர்ந்து அவங்கள எப்படி மிரட்டுவாங்க, அந்த வீடியோ டெலீட் பண்ணுவாங்க நாங்கள் முன்னாடியே சொன்னீங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு சில சாதிய அமைப்புகள் மற்றும் ஒரு வழக்கறிஞர்கள்லாம் கூட அதை பற்றி ஒரு புகார் கொடுத்துருக்காங்கண்ணா. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பழமொழி இருக்குது. நம்ம ஆளுங்க பழமொழியிலே சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா குதிரில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பசங்க பிரமாதமான ஒரு நீண்ட ஒரு அமைப்புகள், பெரிய அமைப்புகள்லாம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை, இப்போ அரசுகள் செய்ய வேண்டிய வேலையை, சமூக பார்வை கொண்டவர்கள்லாம் செய்ய வேண்டிய வேலையை நகைச்சுவை காணொலி போடக்கூடிய தம்பிமார்கள் சிறப்பாக எளிமையாக மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் அடுத்த தலைமுறை இந்த மாதிரியான சதி வலையில் சிக்கி வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கான சூழலில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைங்கள்லாம் பார்த்து ரசித்து அதனுடைய பின் விளைவுகள் என்ன எல்லாத்தையுமே எளிமையாக, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது தான் ஏதாவது நீங்கள் இதை 100 பக்கத்து கற்று எழுதி பல புத்தகங்கள்லாம் போட்டு திரைப்படங்கள் எடுத்து அதெல்லாம் இல்லை. பசங்க வெறும் ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே ஒரு எளிமையாக அதை சொல்லிட்டாங்க. இப்போ இதை பார்க்குற என்னோடய பிள்ளைகள் உட்பட, உங்கள் குழந்தைகள் உட்பட, அவரோட குழந்தைகள் உட்பட பார்க்கும்போது, இப்படிலாம் நம்மளை ஏமாற்றி கூட்டு போய் கடைசியில் அறுவலை கோயிலை கொடுத்து கொலகாரன் ஆக்கிடுவானுங்க, நம்ம படித்தோமா நல்ல வேலைக்கு போனோமா இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படிங்கிற புரிதல் வந்துடும். இதுதான் இவர்களுக்கு சிக்கல். இப்போ கோபி சுதாகர் அந்த பரிதாபங்கள் சேனல் மீது புகார் கொடுத்துருக்காங்க. சில வழக்கறிஞர் அந்த சேனல் சரி, ஆமாம், எந்த அளவுக்கு போகிறாங்க நிரந்தரமாக. உனக்கு பிரச்சனை, அந்த கண்டென்ட் பிரச்சனை. அது இல்லாமல் அந்த கண்டென்ட்டில் எந்த சாதி மதம் எதை பற்றின பெயர்கள் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. பொதுவாக சாதி வெறிகளுக்கு எதிரான ஒரு கருத்து பதிவு. தவறு செஞ்சு அந்த சாதி ஆமாம், அதை கூட அப்படி கூட சொல்லலாம். சாதி வெறியர்கள் அப்படிங்கிறவங்க இன்ன சாதி அந்த சாதி இந்த சாதின்லாம் கிடையாது. எல்லா சாதிலையும் இருக்கான். கீழே பிசிலையும் இருக்கான், எம்பிசியில் இருக்கான், எஸ்சி எஸ்டியில் இருக்கான், எல்லா வயலிலும் ஓசியில் இருக்கான். எல்லா வயலிலும் அடிப்படையில் சாதியை பற்று கொண்டவர்கள், வெறி கொண்டவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய சாதி. இதில் இவர்கள் மட்டும்தான், அதே மாதிரி இவர்கள் மட்டும்தான் ஆண்ட பரம்பரை, மற்றவர்கள்லாம் இந்த பரம்பரையா? எல்லா வயலும் ஆண்ட பரம்பரை தான். அவன் நிலத்துக்கு அவன் ஆண்ட பரம்பரை தான். வரலாறு தேடி படிக்கணும். சும்மா தற்குறித்தனமாக தனக்குள்ளே கிடைக்கிற வரலாறு மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தால் அப்படி தான் இருக்கும். அப்படி அந்த பசங்க எல்லா சாதிய மத பின்னணி கொண்டவர்கள் சார்ந்த ஒரு விமர்சனமாக அந்த பதிவை போட்டிருக்காங்க. அதில் நமக்கு என்ன இருக்க போகுது? எவன்லாம் ஜாதி வரி என்ன இருக்கணும் அவனுக்கு தான் கசக்க போகுது. அவன் தான் இதாக பண்ணும். இதில் போய் புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இல்லை குறிப்பிட்டு இந்த சாதியை சேர்ந்தவர்கள், இல்லை இந்த குறிப்பிட்டு இந்த சாதியை சேர்ந்தவர்கள் அப்படி எதுவும் சொல்லி ஒரு கவின்கிற ஒரு பையனுடைய படுகொலை நடக்குது. அதில் ஒரு கலைஞர்களுக்கு எனக்கு ஒரு தோணுச்சுன்னா ஒரு கார்ட்டூன் போடுவேன். இப்போ திருநெல்வேலியில் நெல்லையில் கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு 4 பேர் தீக்குளித்து இறந்தாங்க. குடும்பத்தோடு இறந்தாங்க. 2 குழந்தைங்க. அந்த தந்தையும் தாயும் இறக்கிறத பற்றி எனக்கு இது இல்லை. 2 குழந்தைங்க தீக்குளித்து இறந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு மனசு பதப்பச்சு. அந்த குழந்தை எரியிற நெருப்பு என்னுடைய குழந்தை மேலே பிரித்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, பெயின், அவ்வளோ வலி. அந்த நெருப்பு என் மேலே பட்டதா? அது என்னுடைய குழந்தைங்க மேலே பட்டதா? எனக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு ரத்த உறவும் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அதுக்காக நான் ஒரு கார்ட்டூன் வரைஞ்சேன். அதோடைய பின்விளைவுகளை நான் சந்தித்தேன். நான் சட்ட ரீதியாக வழக்கு போராடி வெற்றி பெற்று வெளியே வந்தேன்னு வைங்களேன். இது இப்போ அங்கே அந்த காவல் நிலையத்தில் நடந்த இன்னொரு சுவாரஸ்யத்தை, கமிஷனர் அலுவலகத்தில் விசாரணை நடக்குது. ஒரு 10 போலீஸ் இருப்பாங்க. வளைச்சி ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. நானும் எசக்கி முத்து, எனக்கு அதுக்கப்புறம் தான் அந்த இறந்தவரே அவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர் போல, அந்த கந்துவட்டியில் இறந்த குடும்பத்தை சேர்ந்தவர். நானும் அந்த சமூகத்தை சேர்ந்த அவரும் ஒரே சமூகம், அதனால் நான் இப்படி கார்ட்டூன் வரைந்தேன் அப்படியான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்காக என்கிட்ட இதெல்லாம் கேட்குறாங்க. ஆமாம், சாதி நீ என்ன சாதி இதெல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் என் வழக்குக்கு நான் கார்ட்டூன் வரைஞ்சேன். இந்த கார்ட்டூனை வரைஞ்சது நான் தான். இது என்னுடைய அட்மின் வரைஞ்சதெல்லாம் நான் போய் சொல்லலாம் மாட்டேன். முரணான கேள்விலாம் கேட்பாங்க. ஆமாம், இந்த கார்ட்டூனை வரைஞ்சது நான் தான். அதை எங்கே வந்தனாலும் நான் நேர்மையாக பதில் சொல்ல விரும்புகிறேன். இல்லை நான் தவறுதலாக வரைஞ்சிட்டேன், ஐயோ தப்பாக வரைஞ்சிட்டேன், தெரியாமல் வரைஞ்சிட்டேன், மன்னிச்சிக்காங்க, அந்த சொல்லலாம் இல்லை. இது நான் அரசுக்கு எதிராக விமர்சனம் வைத்தேன், ஆட்சியாளர்களுக்கு எதிராக விமர்சனம் வைத்தேன், அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய செயல்பாட்டை விமர்சித்து வரைந்தேன். இது என்னுடைய உரிமை சார்ந்தது, கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் நான் வரைந்தேன் அப்படின்னு சொன்னேன். இந்த கார்ட்டூனுக்கும் எசக்கி முத்து என்ன சமூகம், பாலா என்ன சமூகம்லாம் அவசியமே கிடையாது. அந்த எசக்கி முத்துவை நான் என்னுடைய சகோதரனாக நினைச்சேன். அவங்க குடும்பத்துக்கு நடந்த அநீதியை நான் விமர்சித்து அதை உணர்ந்து வழியை உணர்ந்து வரைஞ்சேன். அதே மாதிரி தான்
அந்த கண்டென்ட் கவின் மட்டும் சார்ந்தது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு. கும்பகோணத்தில் நடந்த ஒரு அட்டவணை பிரிவை சேர்ந்தவர் வந்து வேற ஒரு பிசி பிரிவை சேர்ந்தவரை வெட்டி கொன்னார். இதே சாதி இதனால தான். அதை எப்படி எடுத்துக்கிட்டது? இப்படி எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் பிசியை சேர்ந்தவர் எம்பிசியை வெட்டி கொள்கிறாங்க, எஸ்சியை வெட்டி கொள்கிறாங்க, எஸ்சி இதை வெட்டி கொள்கிறாங்க. அப்படிங்கிற எல்லா பிரிவுகளும் எல்லா சாதி வெறியனும் இருக்காங்க. இவர்கள் எல்லாரையும் பொதுவாக விமர்சிக்கக்கூடிய ஒரு பதிவை தான் தம்பி சுதாகர், கோபி இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இருக்குது? இது ஒரு பொது நலன் சார்ந்தது. இதில் விமர்சனம் பண்ண இது புகார் கொடுக்கறது, அவர்களை தடை பண்ணுறதுலாம் என்னென்ன விளம்பர கோயிந்துங்க. இவங்க அந்த அவர்களுக்கு எதிராக போய் புகார் கொடுத்தாச்சுன்னா உடனே எல்லாம் மீடியாக்காரன் போய் புகார்னு பாடல. அதனால் இப்போ அந்த வழக்கறிஞர்களுக்கு இதுதான் விளம்பரம் கிடச்சிட்டுல, இதுதான். இதெல்லாம் சேனல் இந்த இது பண்ண போகிறது கிடையாது. அப்படி ஒன்று செஞ்சாங்கன்னா இந்த திராவிட மாடலுக்கு அதை விட அசிங்கம் கிடையாது. ஏற்கனவே சுதாகர் கோபிகிட்ட வந்து அதை என்னமோ சொல்ல வேண்டியது ரொம்ப தப்பாக இருக்கும். அவங்க காலை கழுவி குடிங்கப்பா, அந்த சின்ன பசங்க வந்து இவ்வளோ அழகாக பிரமாதம் செஞ்சுட்டாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ நாள் ராமசாமியார் கையை பிடிச்சி நடந்தோம், அங்கே பிடிச்சி நடந்தோம், இங்கே பிடிச்சி நடந்தோம், ஊஞ்சல் ஆடினோம், இது பெரியார் மண்ணு புத்து மண்ணுன்னு உருட்டிக்கிட்டு இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க நீங்கள்? ஒரு சின்ன பசங்க 4 பசங்க வந்து சரியான சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. உன்னை எப்படி இப்போலாம் நீங்கள் வந்து வெக்கப்படணும். நம்ம செய்ய வேண்டிய வேலை அதை ஏதோ ஒரு இதை படத்தை சொல்லுவாங்க, சின்ன பையன் பொசுக்குன்னு முடிச்சிட்டாயா அப்படிங்கிற மாதிரி அவங்க செஞ்சுட்டாங்க. நீங்கள் வந்து வாயில் வடை விட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு திராணி இருக்கா? அந்த பசங்க பேசுன மாதிரி உங்களுக்கு பேசுகிறதுக்கு, மேடை போட்டது பேசுறதுக்கு கி வீரமணிக்கோ, சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் மீசை பெருசாக மீசை வச்சுருப்பார்ல சுபவிக்கோ, இல்லை வேறு வந்து திராவிட மாடலு சாதி ஒழிப்பு மாடல்னு பேசுகிற எந்த குரூப்புக்காது இப்படி வந்து இந்த பசங்க பேசுன மாதிரி பேசுகிறதுக்கு திராணி இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் அந்த பசங்க மறைபொருளாக குறியீடுகளாக சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து இதுக்காக அரசியல் இயக்கம் நடத்துகிறீங்க, இதுக்காக பேசிக்கிட்டு அலைகிறீங்க. உங்களால் வந்து வெளிப்படையாக பேச முடியுமா? அவன் பேசுறதுக்கு துப்பு இல்லைன்னா அமைதியாக இருங்க. இதில் ஒன்றே வந்து அவர்களை வந்து கொண்டாடி அதை கொண்டாடுறது மகிழ்ச்சியானது. ஆனால் அவர்கள் முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்காதீங்க. பரிதாபங்கள் கோபி சுதாகர் முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறதுக்கு வந்து வெக்கப்படணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் முன்வரிசையில் நின்று அந்த அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். அவர்கள் செய்த காரியத்தை நீங்கள் செய்திருக்க வேண்டும். அவ்வளோ பணம் கொட்டி கிடக்கு உங்கள்கிட்ட, ட்ரெஸ்ட்டில் அவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, என்ன காரியம் செஞ்சீங்க? புக்கு போட்டு வியாபாரம் பார்த்துட்டு அங்கே உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் நடக்குது. ஆகவே கோபி சுதாகர் அவர்கள் செய்தது மிக சிறந்த சமூக பணி. அதை நாம் வந்து ஆதரிக்கிறோம். அப்புறம் வந்து கொஞ்சம் பேர் சில பேருக்கு நம்மளுடைய இந்த பதிவுகளில் விமர்சனங்கள் இருக்கும், அவர்களுக்கும் சொல்லிக்கிடுறோம். என்னென்னா இதில் வந்து தமிழ் தேசிய இனங்களுக்கு இடையில் இது பிரிவினை உண்டு பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் அபத்தமாக சிலர் பின்னோட்டம் போட்டிருந்தாங்க. எப்பா, ஒரு தவறு நடக்குன்னா அந்த தவறை சுட்டி காட்டுவது அபத்தம் அல்ல. நான் ஒரு தவறு செய்கிறேன் அப்படின்னா என் தவறை சுட்டி காட்டினால் அது திருத்தப்பட வேண்டும். அதான் சரி. சமூகத்தில் தமிழ் இனங்களை ஒன்று சேர விடாமல் இருக்கிறது என்ன காரணி? இந்த சாதி வெறி, மதவெறி தானே. அப்போ அந்த மதவெறியால் ஒரு படுகொலை நடந்தால் அது எந்த சாதிகாரம் செஞ்சாலும் அது கண்டனத்துக்குரியது, கண்டிக்கப்பட வேண்டியது இதுதான். இதில் வந்து இதை இப்போ பேசினா வந்து தமிழினத்துடைய ஒற்றுமையை சீர்குலைச்சிரும். என்ன சீர்குலைச்சிரும்? என்ன வந்து ஒற்றுமையாக இருந்தே என்ன சீர்குலைச்சிரும்? சேரணும்னா ஒருத்தன் இன்னொருத்தனை அடிமைப்படுத்துவதை நிறுத்த வேண்டும். அதான் உன்னுடைய ஆதிக்க புத்தி இன்னொருத்தனுடைய ஆதிக்க புத்தி வேறொருத்தரை பாதிப்படைய செய்யக்கூடாது. இதுதான். இந்த புரிதல் வராமல் நீங்கள் வந்து மேலோட்டமாக ஒன்று சேர்ந்துக்கிட்டதுன்னா புண்ணுக்கு லிப்ஸ்டிக் அடிக்கிறதுக்கு சமானம். ஆகவே எந்த சமூகத்தவர் செய்தாலும் அது தவறெனில் தவறு என்று விமர்சிக்கப்படணும். குறிப்பாக ஒரு சமூகம் தவறு செய்கிறது என்றால், ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தவறு செய்கிறார் என்றால் அந்த தவறை சுட்டி காட்டுறதுக்கான பொறுப்பு மற்றவர்களை விட அந்த சமூகத்தில் பிறந்த ஒருத்தன் அறிவாளி இருப்பான்ல, படித்தவன் இருப்பான்ல, இது தப்புடா அப்படின்னு சொல்லுவான்ல, அவன் பேச அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த ராஜாபரன்கிற ஒரு சகோதரர் கூட ஜிம் பாடி பில்டர் ஒருத்தர் ரொம்ப பிரமாதமாக பேசுகிறார். ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கார். நான் கூட அவரை வந்து நேர்காணல் எடுக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். ரொம்ப சிறப்பாக அழகாக வந்து கருத்துக்களை எதுடா இது தவறு தான், ஆமாம் தவறு அப்படிங்கிறது தான். அடிப்படையில் என்னென்னா இந்த ஆதிக்க மனநிலை தான். நான் மேலானவன், இன்னொருத்தன் கீழானவன்கிற எண்ணம் வந்து வரும்போது அது இன்னொருத்தங்களை ஒடுக்குவோம். இங்கே யாரும் எவரை விட மேலானவன் கிடையாது, அவரை விட கீழானவன் கிடையாது. அந்த புரிதல் வர வேண்டும். அதுதான் வந்து தமிழ் இனத்தை ஒருங்கிணைக்கும் வெளியே இந்த ஒரு சம்பவங்கள் நடந்துருச்சு, இதை பற்றி நம்ம பேசி நம்ம புதாகரப்படுத்தக்கூடாது, இது வந்து தமிழ் இனத்தை பிரித்து விட்டுரும் அப்படின்னு பேசுகிறது போலியானது. அது போலி தமிழ் தேசியம். அது வந்து அந்த தமிழ் தேசியம் உருப்படாது. தவறுனா தவறுன்னு சொல்லி பழகுங்க. ஆகவே அதை வந்து மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோபி சுதாகர் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம்
கோபி சுதாகருடைய சாதிய பின்புலத்தை தேடி கண்டுபிடிச்சி அதை போட்டு நீயும் சாதி இதனால பண்ற அப்படின்றத இது ஒரு கலாச்சாரமே வச்சிருக்காங்கண்ணா. இந்த கலாச்சாரத்தை என்ன உடனே அவங்களுக்கு ஒரு சாதி சாயம் பூசிட்டு இவர் இங்க இருந்து வராரு, அவங்க டீம்ல எல்லா சமூகத்தை சேர்ந்த பசங்களும் இருக்காங்க. அதில் இவர்கள் சொல்கிற ஆண்ட பரம்பரையிலேருந்து எல்லா பரம்பரையும் அதில் இருக்கிறவங்க தான் எல்லாரும் சேர்ந்து அது சமூக பார்வையில் செய்கிறான். அதான் பாராட்டுக்குரியது. அதானே சரியாக இருக்க முடியும். இதில் ஜாதியை தேடி அலையிறது மதத்தை தேடி அலையிறது என்ன இருக்குது? அவர்கள் செய்த காரியம் சரியானது. இதில் நான் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இன்னொருத்தர் வருத்தப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. அவன் பொதுவாக பசங்க அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில் எந்த சாதியும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாலும் நம்ம வருத்தப்படுறதுக்கு இதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு தவறு செய்கிறதுக்கும் அந்த சாதியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் தவறானவர்கள்ங்கிற எண்ணமும் கிடையாது. அதுவுமே தவறானது. அப்படி ஒரு நினைக்கிறதுமே தவறானது. நமக்கு தெரிஞ்ச குடும்பத்துலேருந்து ஒரு பையன் தெரிஞ்சுட்டா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் தப்பானவங்களா? ஒரு தவறு சூழல் கருதி சூழலில் பொறுத்து அது நடக்கக்கூடியது. அது என்ன சூழல் நடக்குது, என்ன மாதிரியான இதில் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கப்படணும். அதுக்கும் அவர்களுடைய சார்ந்த சமூகத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் ஒரு காரியம் எதன் பொருட்டு நடக்குது? ஒரு குண்டு மதத்தின் பேரால் வைக்கப்பட்டால் அது மதவெறி அரசியலின்படி நடக்குது. ஒரு சாதியின் பேரால் ஒரு படுகொலை நடந்தால் அது சாதியின் பேரால் நடக்குது அப்படின்னு பேசி பழகணும். அல்லது வேறு தனிப்பட்ட மோதல்கள், 2 பேர் நாய்ங்க குடிச்சிட்டு டாஸ்மாகில் குடிச்சிட்டு 2 பேருமே வெவ்வேறு சமூகம் குடிச்சிட்டு ஒன்றா உட்காந்து குடிச்சிட்டு சரக்கு போட்டுட்டு சண்டையை போட்டுட்டு கிடக்கான்னு வைங்களேன். இதில் ஒன்று அவர் அந்த சாதி இவர் இந்த சாதி அதனால் அடிச்சு விட்டார் வச்சுட்டார். 2 குடியார் நாய்ங்க குடிச்சிட்டு சண்டை போட்டுச்சு. அது தனிப்பட்ட மோதல். இந்த தனிப்பட்ட மோதலையும் கொண்டு போய் சாதி இதுக்குள்ளே கொண்டு போய் அதுக்குள்ளே போய் ஒளிகிறதும் ஆபத்தானது. அது தவறானது. பல இடங்களில் பல சாதி மோதல்களில் இந்த சிக்கல் நடக்குது. பிசிஆர் வழக்குகள், பல வழக்குகள் அவர்கள் ஒன்றா குடிச்சிட்டு இது பண்ணியிருப்பாங்க. இல்லை தனிப்பட்ட மோதல் ஏதாவது இருந்திருக்கும். உடனே அதுக்குள்ளே இதை கொண்டு போய் செக்ஷனுக்குள்ளே போடுறது இருக்குல்ல, அது தவறானது. அந்த மாதிரியான வழக்குகள் நியாயமற்றவை. அப்போ அது பாதிக்கப்படுறோம் நினைப்பான், பாரு இதுக்குள்ளே போய் சாதிக்குள்ளே போய் ஒளிடுறான் அப்படின்னு தான் நினைப்பான். ஆக எல்லா விஷயங்களும் விமர்சனத்துக்குரியது தான். இப்போ தமிழ்நாட்டில் சென்னையை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து 7 நாளாக ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராடிருக்காங்க. ஆமாம், போராட்டத்தை கைவிடலாம் உங்களை கைது பண்ணுவோம். ஆமாம், திராவிட மாடலில் பிறகு அதை செய்யலைன்னா எப்படி? அதாவது திராவிட மாடலில் பொறுத்த வரைக்கும் வெளியே ஷூட்டிங் ஸ்டிக்கர் ஒட்டுறது இது பண்ணுறதுலாம் அதுவும் தேர்தல் நேரம் இப்படியான போராட்டங்கள் நடக்குது. உடனே முடக்க வேணும்ல. அந்த மக்களுக்கு அந்த பணியாளர்கிட்ட பேசி அவர்கள் கோரிக்கை என்னவோ அதை செய்யணும்ல. அதை செய்கிறதுக்கு பதிலாக காவல்துறையை வச்சு மிரட்டுறது. இது ஆசிரியர்கள் போராட்டம் நடந்தது. அவர்கள்ட்டையும் இது மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. அது கடைசியில் அதிகார நாற்காலி அதை தான் செய்யும். இப்போ அந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் அது நியாயமான கோரிக்கை உள்ளது. அந்த நியாயமான கோரிக்கையை அரசு பரிசீலனை பண்ணணும். நம்ம திரும்ப சொல்றது பார்க்கவே முடியாமல் இல்லை, நடிகைகளை போய் பார்க்க முடியுதுங்க. ஒரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மூத்த நடிகை ஒருத்தரை போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு சரிங்க, அதெல்லாம் மகிழ்ச்சி, நல்லது. அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்க முடிகிறது முதல்வர் அவர்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி பாதிக்கப்படுபவர்களுக்கு ஃபோனில் கூட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. கவின் வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை அஜித் வீட்டுக்கு போயிருக்கலாம். இப்படி பாதிக்கப்படுறவங்க வீட்டுக்கு போயிருக்கணும்ல. உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் காவல்துறையால் கொல்லப்படுபவர்கள், அப்போ அதை போய் நீங்கள் நேரில் பார்க்கணும்ல. அதை செய்ய மாட்டீங்க. இந்த பொதுமக்களுடைய போராட்டம் அவங்கெல்லாம் மொத்த பேரும் என்ன கேட்டால் அவர்கள் எண்ணிக்கை குறுகிய அளவில் இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை தூய்மை பணியாளர்களும் களத்தில் இறங்கி நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு அறிவிக்கணும். இதை மொத்தமாக செய்யணும். நாரட்டும், தமிழ்நாடு நாரட்டும்ங்கிறாங்க. திராவிட மாடலோடைய நாற்றம் வெளியே தெரியட்டும், என்ன நடக்குன்னு பார்ப்போம். அப்போ தானே அவர்களுக்கான சம்பளம் கூடும். இவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பஞ்சாயத்தில் எங்கள் குடியிருப்பு பகுதியில் தூய்மை பணியாளர்கள் வருவாங்க. அவங்க அதை கையில் இருந்து அள்ளி போட பார்த்துட்டு மனசு தாங்காமல் நான் போய் க்ளவுஸ் வாங்கி கொண்டு வந்தேன். கேட்டால் க்ளவுஸ்லாம் கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டால், இல்லை அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார் அப்படின்றாங்க. அவங்க சம்பளம் என்னென்னு கேட்டால் 5000 ரூபாய். இன்றைய வாழ்க்கையில் 5000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு எப்படி ஒருத்தவங்க வாழ முடியும்? அது எந்த காசு வச்சு என்ன பண்ணுவாங்க? என்ன டாஸ்மாக்கு குடி, வேறு ஏதாவது இந்த சுத்தம் பண்ணுற இடத்துல யாராவது 100 ரூபா 50 ரூபான்னு கொடுப்பாங்க, வாங்கிடுவோம். அப்படி தான் ஓடுது வாழ்க்கை. மனைவிகள் வேலை பார்க்குறாங்க, அவங்க ஏதோ வேலை பார்த்து குடும்பத்தை ஓட்டுறாங்க. எப்படி வளருவாங்க? ஒரு சிலர் 2 பேருமே கூட வேலை செய்கிறாங்க. 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. இவருக்கு நியாயப்படி யாருக்கு சம்பளம் அதிகமாக இருக்க வேண்டும்? இந்த தூய்மை பணியாளர்கள், நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு அரசு கிளர்க்குக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அந்த சம்பளத்தை எங்களுக்கு கொடுங்க. ஏன் கொடுத்தா என்ன தப்புன்னு கேட்குறேன். ஏன் கொடுக்கக்கூடாது? இவர்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி அந்த தொழிலில் அந்த ஒரு போஸ்ட் பார்த்தேன், அதில் அது ரொம்ப தப்பாக இருக்குது. அவங்களே அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் யாரோ போட்டிருக்காங்க. 2 குறிப்பிட்ட சாதியினர் பேரை குறிப்பிட்டு அனைத்து சாதி மத பெண்களும் போட்டிருக்காங்க. என்ன இது? அந்த தொழில் செய்பவர்கள் அனைத்து பிரிவினரும் செய்கிறாங்க. நீங்கள் இதில் இப்படி குறிப்பிட்டதே தவறானது.
அது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் செய்கிற தொழிலா? தூய்மை பணியாளர்கள் போடுங்க. தூய்மை பணியாளர்கள் தொழிலாளர்கள்னு இப்போ போட வேண்டியது தானே. எதுக்கு வந்து குறிப்பிட்ட சாதியினர் செய்கிறாங்க? எல்லா ஜாதிக்காரனும் ஏதோ ஒரு வேலை கிடைக்காத சூழலில் எவனோ ஒருத்தன் அந்த தொழில் செய்ய தான் செய்வான். அதை வந்து குறிப்பிடும்போது அவர்கள் வந்து அந்த சமூகத்தை சார்ந்த மொத்த பேரும் இந்த வேலை செய்கிறாங்கங்கிற தோட்டம் தானே வரும். இது 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 சிக்கல் தானே. இதனால தான் தேவேந்திர சமூகம் அப்போது ஒரு படம் வந்தப்போ கூட அவங்க எதிர்த்தாங்க. எங்களை எதுக்கு இந்த சமூகத்தில் இதில் சேர்க்குறீங்க, நாங்கள்லாம் செய்கிறது கிடையாது அப்படின்ட்டு. அதே மாதிரியான தவறுகளை அந்த செஞ்சுருக்காங்க. அது போட்டும், நம்ம அந்த தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய உரிமையுடன் நிற்கிறோம். அவங்களுக்கான சம்பளம் வந்து நியாயமான சம்பளம், இப்போ சொல்லப்போனால் கூடுதலாக அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். ஒரு தனியார் ஊடகத்துக்கு வந்து விஜய் சொல்லியிருக்காரு, அதிமுகவோடு பாஜகவோடு கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறைய பேர் சொன்னாங்க அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னாங்க. அதை தீர்த்து சொல்லிட்டாரு, கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்மளும் தான் சொல்லியிருக்கோம். அவர் விஜய் வந்து அதிமுகவுடன் கூட்டணி சேர்றதுக்காக தான் பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்பவும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்க. அந்த தொகுதி முன்னேற்றம், அதாவது தொகுதியோட எண்ணிக்கை, அந்த பார்கென் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அது பழனிசாமி அவர்கள் பேசினதும் கூட அந்த நம்பிக்கை அடிப்படையில் தம்பி விஜய் இங்கே வந்துடும் அப்படிங்கிறதுல தான் பேசாரு. இப்போது 2 நுணுக்கமான வேலைகள் இருக்குது. இப்போ அதிமுகவும் விஜயும் ஒன்று சேர்ந்தால் அது வந்து திமுகவுக்கு ஆபத்து. அப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேர விடாமல் பார்த்துக்கணும்ல. அதுக்கு அவங்களுடைய ஸ்லீப்பர் செல்கள் இருப்பாங்கள்ல, விஜய் கட்சியில் இருப்பாங்கள்ல. திமுகவுக்கு வந்து சாதாரண நினைக்காங்க, எல்லா கட்சியிலையும் ஸ்லீப்பர் செல்களை வச்சுருப்பாங்க. இப்போ திமுகவுக்கு வந்து எது லாபமாக இருக்கும்னா, விஜய் தனியாக நிற்கணும், சீமான் தனியாக நிற்கணும், அதிமுக தனியாக நிற்கணும் அப்படிங்கிறது மூலமாக தங்களுடைய வெற்றி, தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்தலனாலும் இதை இப்படியே வச்சுட்டு பலமாயிடும். ஆமாம், நமக்கு இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்துட்டா போதும். மற்றவனெல்லாம் அவனை வந்து இதுதான் காளமாடுகள் வந்து 4 பிரிஞ்சு கிடந்து சிங்கம் வந்து வேட்டையாடுறது. இங்கே சிங்கம் கூட கிடையாது, அது நரி. அந்த நரி வந்து இவர்களை வேட்டையாட போகுது. ஆக இந்த சூழல் கருதி இவர்கள் வந்து ஒன்று சேர்ந்தால் இந்த திமுகவை வந்து அப்புறப்படுத்துவார்கள். இல்லை என்றால் இவர்கள் மாறி மாறி பிரிஞ்சுக்கிட்டு அதிகாரத்தை மீண்டும் திமுகவுக்கு கொடுக்கறதுக்கான சூழல் வரும். இதில் ரொம்ப நுணுக்கமான ஒரு இது வைங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிமுகவை ஒழிக்கிறதுக்கான வேலையை பாஜக செய்கிறது. இது எல்லாரும் தெரிஞ்சது தான். ஆனால் இந்த தேர்தலில் அதிமுக கூட வம்படியாக பிஜேபி கூட்டணி வைப்பதே திமுகவின் நலனுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன். உண்மை அதுதான். ஏன்னா அதிமுக கூட பிஜேபி ஆரம்ப கூட்டணி இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ அவசரமாக வந்து போய் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதிமுக கூட வம்படியாக, அதை ஒரு கட்டாய திருமணங்க, கட்டாய திருமணம் பண்ணி பிஜேபி கூட்டணி வச்சிடுச்சு. இப்போ மற்ற பையன் யாரும் பொண்ணு கேட்க வர முடியாது, பேச்சு டீலிங் பேசுறதுக்கு வர முடியாது, முடிஞ்சு வச்சா நல்ல பொண்ணு மாப்பிள்ளை வீடு எல்லாம் வரலாம், பேசலாம், நல்ல லைஃப் இதாகலாம். அதையெல்லாம் கெடுத்துவிட்டது யார்? இன்னொன்று, இதன் மூலமாக பிஜேபி திமுகவுக்கு உதவுகிறது. ஏன்னா அதிமுகவை விட திமுக நமக்கு மிகச்சிறந்த அடிமை, மிகச்சிறந்த வேலையாள். நாம் சொல்வதை அதை அதிமுக காலத்தில் இவனை இருந்தாங்கன்னா அதை சொன்னால் திமுக எதிர்கட்சியாக இருந்து அதை எல்லாத்தையும் கெடுத்து விடும், அதை வரவிடாமல் பண்ணும். அதுக்கு பதில் அதை திருடங்கிட்டே ஜாவியை கொடுக்கறது அந்த கதை. அப்போ பிஜேபி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு முதலிடம் வேணாம், 2வது இடத்துக்காக அவங்க முயற்சி செய்கிறாங்க. அதான் 2வது பிரதான எதிர்கட்சியாக ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம திமுக கூட சண்டை போடலாம் அப்படின்றது. அதிமுக இப்போ அதிமுக சொல்லிய முடிக்கணும். அதிமுக எப்படி சொல்லிய முடிக்கும்? கூட போய் சேர்ந்து சொல்லிய முடிக்கணும். இப்போ அதிமுக கூட பிஜேபி சேரல அப்படின்னு வைங்களேன், அப்போ விஜய் சேர்வார். விஜய் சேர்ந்திருந்தால் இந்த சாலிடாக வந்து இதை தூக்கி இந்த 26 தேர்தல் திமுகவை அப்புறப்படுத்திடுவாங்க, அதிமுக ஆட்சியை பிடிச்சிருக்கும். விஜய் சேர்ந்திருக்கலாம், சீமான் சேர்ந்திருக்கலாம், பாமக இப்படின்னு ஒரு அணி சேர்ந்து அதிமுக அணி பலமாக இருக்கும். சரி தானே? இப்போ அதை வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டு இப்போ விஜய் தனியானுக்கு வச்சுருக்காரு, சீமான ஒரு பக்கம் தனியானுக்கு வச்சுட்டாங்க. இப்போது இவ்வளோத்தையும் செஞ்சது என்னது? பிஜேபிங்கிற ஒரே ஒரு கட்சி. அது யாருக்காக உழைக்குது? திமுகவுக்காக உழைக்குது. மீண்டும் திமுகவை அரியணையில் அமர்த்துவதற்காக பிஜேபி பாடுபடுகிறது, அதிமுகவை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இதுதான் இந்த இது பின்னாடி இருக்கிற அரசியல். இது பழனிசாமி அவர்களுக்கும் தெரியுமா என்றால் தெரியும். அவர் வேறு ஏதோ ஒரு நெருக்கதலில் சிக்கியிருக்கார். ஒரு வேளை தேர்தலின் நெருக்கத்தில் இந்த கூட்டணியை வந்து, ஏன்னா சின்னதாக ஒரு அண்ணாதுரையை பற்றி ஏதோ சொல்லிட்டாருன்னு டக்குனு என்ன ஒன்று பிடிக்கலப்பா, அதாவது ஒரு பிள்ளை பிரேக்கப் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டா, இன்னொரு பையன் பிரேக்கப் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டா, அது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏப்பா செட் ஆகாது, நமக்கு உனக்கு செட் ஆகாதுன்ட்டு டக்குன்னு அத்துட்டு போயிடுவாங்கல்ல. அதை மாதிரி தான் பிஜேபி கூட்டணியை உடைக்கணும்னு நினச்சா பழனிசாமி என்ன காரணத்தினாலும் சொல்லி அத்து விட்டுட்டு
விஜய் கூட இந்த கூட்டணி நேரத்துல சொன்னோம்னா இப்ப அது வந்து சொன்னோம்னா பின் விளைவுகள் அதிகம் ஏற்படும். பின் விளைவுகள் ஏகப்பட்ட கூட்டணி தேர்தல் கிட்ட சொன்னோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது, தேர்தலை சந்திச்சிடலாம்னு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமாம் கூட்டணி அது வந்து நம்ம பேசுகிறது அவங்களுக்கு தெரியாதா, அவங்களுக்கும் தெரியும். அவங்களும் அதுக்கேற்றாப்புல வந்து வலையை விரித்து வச்சுருப்பாங்க. வலையை விரித்து வீசு மாட்டட்டுங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஓகே. நான் நேற்று வந்து ராகுல் காந்தி வந்து வாக்காளர் பட்டியல் வந்து போட்டு ஒரு வீடியோ ஒன்று ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு. அதில் நிறைய பேருடைய பேர்கள் வந்து ஏபிசிடியை மாற்றி மாற்றி இருக்கு, வீட்டோட நம்பர் வந்து 0ன்னு இருக்கு, அது மாதிரி இன்னும் போட்டு எல்லாத்தையும் ஆமாம் நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. இதனால தேர்தல் ஆணையத்துக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிருச்சு, ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காருண்ணா. இது வந்து 2026 தேர்தலில் எப்படி பலிக்கும், இது இந்தியா ஃபுல்லாக எந்த மாதிரியான மாற்றத்தை 2026 தேர்தல் இது என்ன சொல்கிறதுனா என்னமோ ஒரு சொல்லுவாங்களே, அதாவது காலம் முடிஞ்சு போச்சு. அதை இப்போ தான் வந்து அதை போரே நடந்து முடிஞ்சு கும்பகர்ணம் எழுந்துச்சா என்ன ஆகும், அதை மாதிரி காங்கிரஸ் வந்து எல்லாம் முடிஞ்சு அவன் வந்து 3 தடவை அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்க. எப்போவே பார்த்து ஆமாம் இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருக்கணும். இதெல்லாம் 2014 காலகட்டத்தில் அந்த 18 16 அப்போவுமே வந்து நான் எழுதினேன், கட்டுரை எழுதியிருக்கேன். இயந்திரத்தின் துணையுடன் வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதாவது இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் சந்தேகத்துக்குரியது, இந்த இயந்திரத்தில் தான் சூட்சுமம் இருக்குது, இந்த இயந்திரத்தை வச்சு தான் வந்து பிஜேபி மீண்டும் மீண்டும் அரியணையில் ஏறுது, இதை வந்து சரியாக வந்து இது பண்ணலைன்னா மீண்டும் பிஜேபி தான் ஜெயிக்கணும் அப்போ எழுதியிருந்தேன். அதை நோக்கி தான் நகருது. ஏன்னா இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் தான் பிஜேபியை பாதுகாக்கிறது. அதுதான் அதில் தான் நுணுக்கமாக இவர்கள் ஏதோ செய்கிறாங்க. அதை வந்து இவங்க ஆய்வு பண்ணுறதுக்கு யாராவது வந்து சோதிக்கணும் அப்படின்னா அப்போ ஒரிஜினலான ஒரு ஹேக் பண்ண முடியாத ஒரு மிஷினை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் இது பயன்படுத்துறதுங்கிறது என்ன மிஷின்ங்கிறது யாருக்கும் தெரியாது. அது என்னவாக இருக்கலாம். ஏன்னா தேர்தல் கமிஷனே வந்து பாஜகவுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா அது வந்து என்னன்னாலும் செய்ய முடியும்ல ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க. அப்போது அந்த மாதிரியான சூழலில் தான் பிஜேபி வந்து மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை பிடிக்கிறது. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இவ்வளோ தேடி எடுத்து இப்போ வந்து இதை பேசியிருக்காரு. இப்போவாது கண்டுபிடிச்சிங்களே ஏசம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இனியாவது விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த பிரச்சாரத்தை தீவிரமாக, ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே தெரியுது, நம்ம இதுக்கு அமுக்குனா லைட் அங்கே எரியுது அப்படின்ட்டு எல்லா மக்களும் சொல்கிறாங்க. அவர்களுக்கும் சந்தேகம் இருக்குது, இந்த மிஷின் மூலமாக தான் இவனை ஜெயிக்கான்ட்டு ஊரில் உள்ள எல்லா பேருக்கும் தெரியுது. இப்போ தான் வந்து காங்கிரஸுக்காரங்களுக்கு வந்து இது தெரியுது, இது பேசு பொருளாக மாற்றுறாங்க. இந்த வகையில் மகிழ்ச்சி. இது வரப்போகிற தேர்தல்களில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு எதிராகவும் பிஜேபியோடைய நுணுக்கமான வாக்காளர்களுடைய வச்சு போலி வாக்காளர்களை உருவாக்கி அவங்கள வச்சு வெற்றி பெறுற அந்த நுணுக்கமான அரசியலையும் அம்பலப்படுத்தினால் மட்டும்தான் வந்து பாசிச பாஜகவை வந்து அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த முடியும். மீண்டும் நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி, வணக்கம்.